இளைஞன் வெள்ளி கிளவுஸை தனது இடது கையில் போட்டு பார்த்தான். போட்டவுடன் அவன் கைக்கு காண கச்சிதமாக பொருந்தியது. பொருந்திய உடனே தன்னோட மந்திர பந்தின் மூலம் வெள்ளி கிளவுஸை இளைஞன் அணிந்திருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொண்ட மந்திரவாதி அவிடம் வந்தான். தன்னுடைய கோர உருவத்தை தவிர்த்து சாதாரண மனிதனைப் போன்று வந்திருந்தான். வந்தவனை அந்த வெள்ளி கிளவுஸானது தாக்க செய்தது. அதிலிருந்து ஒரு அதிபயங்கரமான மின்னல் சக்தியானது அந்த மந்திரவாதியின் மேல் பட்டது. மந்திரவாதி தன்னுடைய மந்திரக்கோலை பயன்படுத்தி அந்த மின்னலை இருந்து தாக்க முயற்சி செய்தான். ஆனால் மின்னல் சக்தி அந்த மந்திரக்கோலை மீறியும் அவனை தாக்கி தூக்கி எறிந்தது. அதே சமயம் ஒரு கோயிலில் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி மஞ்சள் நிறை உடை அணிந்திருந்தார். அவள் கண்முன் ஒரு அழகிய பெண் ஒருத்தி நின்றிருந்தாள். அவளிடம் அந்த மந்திரவாதி ஒரு வார்த்தை சொன்னான். என்னுடைய அறக்குறை சீடன் வெள்ளி நிற கிளவுஸை வேற ஒரு இளைஞனுக்கு தாரை வாரித்து கொடுத்துட்டான். அந்த இளைஞனிடமிருந்து அந்த கிளவுஸை நீ திரும்பி வாங்கிட்டு வரணும். அந்த கிளவுஸ் மட்டும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அந்த மேகங்களின் அரசனான இந்திரனையே நம்ம தோற்கடிக்கலாம், உலகங்களையும் ஆளலாம். நமக்கு அது அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திர கிளவுஸ். அந்த கிளவுஸோடு தான் நீ திரும்பி வர என உத்தரவிட்டான் புதிய மந்திரவாதி. இனிதான் தொடக்கம் கதை.